வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆகியிருக்கிறது வந்து என்ன லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்றுடைய க்ளோசிங் ப்ரைஸ் க்ளோசிங் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங்க்கு கீழே தான் மார்க்கெட், அதாவது இன்சைட் ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைல் படியும் நமக்கு வந்து இன்சைட் ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. டே ஹை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இன்சைட் ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து இன்சைட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம லைவாக அனலைஸ் பண்ணுவோம். ஒன் பை ஒன்றா நம்ம பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நமக்கு வந்து இன்சைட் ரேஞ்ச் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் அப்படிங்கிறது தான் மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஸ்ட்ராட்டஜி படி. மார்க்கெட் வந்து எந்த பக்கம் மூவ் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட லெவல், அதாவது ஒரு லெவல் ப்ரைஸ் ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து மூவ் ஆகிற மாதிரி தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் படி இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லும். இன்சைட் ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து ட்ரேட் அன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஆப்ஷனில் பையர்ஸுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நமக்கு வந்து ட்ரேட் இல்லை. மார்க்கெட் வந்து எந்த இடத்த தாண்டினா நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதிலேருந்து பார்ப்போம். ஒரே நிமிஷம், ஆப்ஷன் சார்ட் லோட் ஆகட்டும். ஓகே, ஆப்ஷன் சார்ட் லோட் ஆகும் மட்டும் நம்ம வந்து ஓஏ பார்த்துட்டு வந்துடும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆனது வந்து 22,100 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. 22,100ங்கிற இடத்துல இருந்து மார்க்கெட் நம்ம பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்க்கும்போது நமக்கு வந்து புட்டில் வந்து 77,000 இருக்குது, காலில் வந்து 60 லட்சம் இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ மார்க்கெட் சம்டைம் நிற்கிறது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,150 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நியரஸ்ட்டில் தான் மார்க்கெட் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, கால் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 42 லட்சமும் புட் சைடில் வந்து 30 லட்சமும் இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம வந்து பாருங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன், ஒரு 15 நிமிஷம் கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து கீழே வந்து ஒரு சின்ன ட்ரேட் புட் சைடில் ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ண முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் லைவாக மார்க்கெட்டில் எப்படின்னு லைவாக பார்த்துக்கிடுங்க. ஓகே, இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி இப்போ நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் சார்ட் நமக்கு வந்து ஓப்பன் ஆகட்டும். ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் ப்ரொஃபைல் படி மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து 1/2 அன் ஹவர் கேண்டில் வந்து நல்ல ஒரு பையிங் புல் கேண்டில் கொடுத்து மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், ஆப்ஷன் செயின் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் செயினில் வந்து நம்ம ஐவி செக் பண்ணுவோம். ஐவி வந்து பார்த்தோம் அப்படின்னா புட் சைடில் வந்து 20ம் கால் சைடில் வந்து 18 இருக்குது. அப்போ வந்து ஐவி வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து புட் சைடுக்கு நமக்கு வந்து ஐவி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் ஏதாவது இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு புட் சைட் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மார்க்கெட் நல்லாவே ஒரு பையிங் சைடில் மேலே போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இது, ஏன்னா ஐவி இல்லாமல் மார்க்கெட் எப்படி மேலே போகுதுங்கிறது லைவாக நம்ம வாட்ச் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மார்க்கெட் இப்போதைய வரைக்கும் வந்து அப் சைடில் மூவ் ஆகுது. சார்ட் ஓப்பன் ஆகட்டும். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், புட் ஆப்ஷன் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். 22,150. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 22,150 ப்ரீவியஸ் டூனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 133 ரூபா. 133 ரூபாவில் தான் இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு 130 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு லைன் போட்டுருவோம் 133ல். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 133 ரூபாவில் நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த 133 ரூபாங்க இடத்துல சப்போர்ட் எடுக்குதா இல்லை ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பார்க்கலாம். நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து
22,150 நேத்தைக்கு க்ளோசிங் பிரைஸ்ல உள்ள புட் ஆப்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அந்த இதில தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதா என்னன்ட்டு. ஸோ புட் வந்து ரூ. 133ங்கிற லெவலுக்கு மேல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா, நம்ம வந்து புட் சைட்ல ஒரு சின்ன ட்ரேட் பண்ணலாம். அதே நேரத்தில இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் குடுத்து ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பார்ப்போம். 150ங்கிற பிரைஸ்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து டைம் ஃப்ரேம் வந்து இது மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து 30 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வந்து 1/4 மணி நேரமாக டைம் ஃப்ரேம் மாற்றிக்கலாம். மாற்றி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 1/4 மணி நேரம் டைம் ஃப்ரேம் தான் நம்ம 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து 122,150 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து புட் சைடில் ஒரு சின்ன ட்ரேட் பண்ணலாம். இந்த கேண்டில் 2வது கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் பையர்ஸ் 2 பேருமே சேமாக இருந்திருக்காங்க. இந்த கேண்டில் 15 நிமிஷம் கேண்டில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த கேண்டில் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரிஜெக்ஷன் ஒரு ரெட் கலர் கேண்டில் கிடைச்சுன்னா நம்ம புட் சைட் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஐவி எல்லாமே நமக்கு வந்து புட் சைடில் தான் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸாக இருக்குது. ஓகே, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு புட் என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சார்ட்டையும் அப்பப்போ நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். ஆப்ஷன் சார்ட் இந்த 133 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கட்டும். க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து புட் சைடில் ஒரு சின்ன என்ட்ரி எடுத்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். காலைல ஓப்பனுடைய ஹை வந்து 154 ரூபா. ஒரு 134 ரூபாய்க்கு எடுத்தோன்னா ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம எக்ஸிட் ஆகலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படிங்கிறது புட் ஆப்ஷனில் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் ரொம்ப மேலே போனாலும் நம்ம வந்து போகலாம், இல்லை கீழே வந்தாலும் வரலாம். நம்ம வந்து எடுத்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போச்சு அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வரும். கீழே ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து கீழே வந்து ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் அப்படி தான் ட்ரேட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு மேலே நல்ல ஒரு க்ளோசிங் கொடுக்கட்டும் இந்த கேண்டில். அதே நேரத்தில் இண்டெக்ஸ் நமக்கு வந்து இந்த ஒரு இது வந்து ரெட் கலர் கேண்டில் நம்ம கீழே க்ளோசிங் கொடுக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் செயின் ஒரு தடவை நம்ம வாட்ச் பண்ணிக்கிறோம். ஐவி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 133க்கு மேலே க்ளோசிங் கொடுக்குதான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஓகே இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு காலில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ட்ரேடை வந்து புட் சைடில் நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். ஓகே, இதுக்கு மேலே இந்த கேண்டில் க்ளோசிங் கொடுக்கட்டும். நமக்கு 5 நிமிஷம் இருக்குது இந்த கேண்டில் க்ளோசிங் கொடுக்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ளோசிங் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். க்ளோசிங் வந்து 140 ரூபாய்க்கிட்ட தான் இப்போ க்ளோசிங் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 140 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன என்ட்ரி எடுப்போம். அதுக்கு மேலே அது க்ளோசிங் கொடுத்துன்னா அந்த ட்ரேடை நம்ம யோசித்து பார்க்கலாம், புட் சைடு எடுக்கலாமா வேண்டாமான்ட்டு. ஓகே, ஓப்பன் இடத்துல நமக்கு சப்போர்ட்டாக தான் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி லைவ் அவுட் டைம் நம்ம வந்து இதை பார்த்துக்கிட்டு ஆப்ஷனுடைய சார்ட்டையும் பார்த்துக்கிடுவோம். ஐவி நம்ம செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரேட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேடு எடுத்து முடிச்சுட்டு நான் வந்து சாயந்தரம் உங்களுக்கு இந்த வீடியோட அப்டேஷன் எப்படி இருக்குன்னு நான் பண்ணுறேன், ட்ரேடோட அப்டேஷன். ஓகே, இந்த